نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليشهدوا منافع لهم ويذكروا اسم الله على ما رزقهم صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் ஹிஜ்ரி 1446 ஆண்டினுடைய ஹஜ் பயணத்தை உலகம் துவங்கி இருக்கிறது. லட்சோப லட்சம் மக்கள் கஅபத்துல்லாவை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் கண்களிலும் கல்விலும் அவர்கள் தேக்கி வைத்த வாழ்நாள் ஆசை பயணமான ஹஜ் பயணத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மாநிலத்தின் மார்பிடம் உலகத்தின் தாயகம் மக்கா நகர் நோக்கி விரைந்திருக்கிறது அகில உலகம் முழுக்க உள்ள ஹஜ் குழுவினர்கள். அன்பானவர்களே, ஹஜ் பயணம் ஒரு பாரம்பரியத்தை நோக்கிய பயணம். ஹஜ் பயணம் நம்முடைய முன்னோர்களின் தடயங்களை தேடுகிற பயணம். ஹஜ் பயணம் இறை காதலில் மூழ்கி முத்தெடுக்கிற பயணம். ஹஜ் பயணம் புனித நினைவு சின்னங்களை மீட்டெடுக்கிற, சந்திப்பதற்கு ஆர்வம் கொள்ளுகிற அற்புதமான பயணம். ஹஜ் பயணம் அல்லாஹுவை அடைவதற்காக வேண்டி முயற்சிக்கின்ற அவனுடைய அடிமைகள் அவனை அடைந்து விட்டதாக லப்பைக் என்கிற தல்பியாவோடு படையெடுக்கிற பயணம். இப்படியெல்லாம் ஹஜ்ஜிற்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது. பாருங்கள், ஹஜ் குறித்தும் ஹாஜிகள் செய்ய வேண்டியவை குறித்தும் செய்யக்கூடாதவைகளை குறித்தும் நாம் இந்த ஜும்மா சிந்தனைகளிலே யோசிப்போம். அன்பானவர்களே, ஹஜ் பயணம் அல்லாஹு பல்வேறு விதமான நுட்பங்களோடு பல்வேறு விதமான காரணங்களோடு இறைவன் கடமையாக்கி இருக்கிறான். ஹஜ் பயணம் என்பது உள்ளூர் அளவிலே மாத்திரம் முஸ்லிம்களை பார்த்து கொண்டிருந்த மக்களை மீறி போனால் ஒரு மாவட்டம் ஒரு மாநிலத்தில் உள்ள மக்களை மாத்திரமே பார்த்து கொண்டிருந்த மக்களை, வாருங்கள் உலகம் முழுக்க இஸ்லாமை பின்பற்றுகிற உலக முஸ்லிம்களை நீங்கள் ஜியாரத்து செய்ய வேண்டும், வந்து பாருங்கள் என்று கூட்டி செல்லுவதற்குத்தான் இறைவன் ஹஜ் பயணத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். ஆம், ஒவ்வொரு வக்து தொழுகையின் போதும் அந்தந்த பகுதி மக்கள் மாத்திரமே பள்ளிவாசலில் கூடுவார்கள். ஒரு ஜும்மாவின் போது அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் கூடுவார்கள். ஒரு பெருநாளின் போது சுற்றி உள்ள கிராமங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் கூடுவார்கள். உலக முஸ்லிம்கள் எல்லாரையும் ஒருவன் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஏற்பாடு, வந்து பாருங்கள், உங்களை போன்று உலகம் முழுக்க நாலா பக்கமும் 8 திக்கிலும் பரவி நிற்கிற முஸ்லிம்களை ஜியாரத்து செய்ய இறைவன் ஏற்படுத்தி கொடுத்த சந்தர்ப்பம்தான் ஹஜ் பயணம். ஹதீஸில் வருகிறது அல்லவா, கல்புன்யானி யஷுத்து பஅதுஹு பஅதா. முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு கட்டிடத்தினுடைய செங்கற்களை போன்றவர்கள். எல்லா செங்கற்களும் இணைந்து ஒரு கட்டிடம் போல் உலக முஸ்லிம்கள் எல்லாம் இணைந்தது தானே கட்டிடம். அந்த கட்டிடத்தின் தனித்தனி செங்கற்களாய் உலகத்தின் எல்லா மூலையிலும் பிரிந்து கிடக்கிற மக்களே, வாருங்கள், ஒரே கட்டிடத்தின் இன்ன பிற செங்கற்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று இறைவன் அழைத்து செல்லுகிற அற்புதமான ஒரு வரலாற்று பயணம்தான் ஹஜ் பயணம். ஹஜ்ஜினுடைய ஹிக்மத்துகள் என்கிற ஹஜ்ஜின் ஞானங்களில், ஹஜ்ஜின் நோக்கங்களில், ஹஜ்ஜின் குறிக்கோள்களில் இது முதலாவது. 2வது குறிக்கோள் எதற்கு ஹஜ் பயணம் தெரியுமா? வாருங்கள், உங்களுக்கு 2 தந்தைகளின் நினைவிடங்களை காட்டுகிறேன் என்று அல்லாஹ் அழைக்கிற பயணம். ஆம், நம்முடைய ஆன்மீக தந்தை
அகில உலகத்தின் முஸ்லிம்களுக்கான முன்னோடியும் வழிகாட்டியுமான எம்பெருமான் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு ரூஹானி தந்தை, ஆன்மீக தந்தை. அடுத்து அவர்களுக்கும் மூத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட நம் எல்லோருக்குமான இன்னொரு ஆன்மீக தந்தை ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த இரண்டு நபிமார்களின் வாழ்க்கை தடயங்களையும், இந்த இரண்டு நபிமார்கள் வாழ்ந்த பாதைகளையும், இந்த இரண்டு நபிமார்களும் எதிர்கொண்ட பல்வேறு செய்திகளையும் கண்கூடாக காட்டுவதற்கு இறைவன் ஏற்பாடு செய்கிறான். ஒன்று, அன்னலாரின் சொல்லும் செயலும் இந்த பயணத்தில் தெரியும். இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாமின் வாழ்வும் வாக்கும் அதனுடைய அர்த்தமும் இந்த பயணத்திலே புரியும். எனவே இரண்டு ஆன்மீக தந்தைகளின் தடயங்களை சுற்றி காட்ட இறைவன் உலக முஸ்லிம்களை அழைக்கிற பயணம் ஹஜ் பயணம். இது ஹஜ்ஜினுடைய குறிக்கோள்களில் இரண்டாவது குறிக்கோள். ஹஜ்ஜினுடைய மூன்றாவது குறிக்கோள் ஒன்று இருக்கிறது. ஆம், 1446 வருஷங்களை கடந்திருக்கிற நீங்கள் இந்த மார்க்கம் தொடங்கிய போது உள்ள மூத்த முன்னோடிகளை, முதல் தலைமுறையினர்களை, அவர்கள் வாழ்ந்த இடங்களை, அவர்கள் விட்டு சென்ற தடயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். நாம் அவர்களை சஹாபா பெருமக்கள் என்று அழைக்கிறோம். வகி இறங்கிய அந்த வசந்த காலத்தில், வகியை வாங்கிய அந்த நேரத்தில் வாழ்ந்த மக்கள் புதிதாக முதலாய் இஸ்லாத்தை ஏற்றபோது அவர்கள் அனுபவித்த இன்னல்கள் என்ன, அவர்கள் எதிர்கொண்ட சோதனைகள் என்ன, அவர்கள் வெற்றி பெற்ற வாகை என்ன என்பதையெல்லாம் உலகத்திற்கு அந்த முதல் தலைமுறை மக்கள் வாழ்ந்த இடங்களையும் தடயங்களையும் உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று இறைவன் அழைக்கிற பயணம் ஹஜ் பயணம். ஹஜ்ஜின் குறிக்கோள்களில் இது மூன்றாவது. நான்காவது, உங்கள் ஊர் பள்ளிவாசலை மட்டும் தானே நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், உங்கள் நாட்டின் பள்ளிவாசல்களை தானே பார்த்திருக்கிறீர்கள், அதுவும் முஸ்லிம்கள் சக மனிதர்களாக தொழுத பள்ளிவாசல் தானே பார்த்திருக்கிறீர்கள். வாருங்கள், மலக்குகளும் நபிமார்களும் கட்டிய ஒரு பள்ளிவாசலை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்று அல்லாஹ் அழைத்து சென்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் சுமார் 70,000-க்கும் மேற்பட்ட நபிமார்கள் எல்லாம் தவாஃப் செய்த ஆலயத்தை காட்ட அல்லாஹ் கூப்பிடுகிறான். நேரடியாக களம் கண்டு அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளால் கற்களை எடுத்து வைத்து கரசேவை ஆற்றி அவர்கள் செய்த வேலை இருக்கிறதல்லவா, அந்த பள்ளிவாசலை எல்லாம் காட்டுவதற்கு கூப்பிடுகிறான். மனிதர்கள் கட்டிய பள்ளிவாசல்களில் தொழுது பழக்கப்பட்ட நாம் நபிமார்களும் வானவர்களும் கட்டிய பள்ளிவாசலிலே தொழுகுவதற்கு வாருங்கள் என்று அல்லாஹு கூப்பிடுகிற பயணம்தான் ஹஜ்ஜினுடைய பயணம். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை கூப்பிடுவதற்கான பல்வேறு குறிக்கோள்களில் இன்னும் முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? வாருங்கள், வாழ்க்கை முழுக்க பாவங்களை செய்து பாவ மூட்டைகளை சுமந்திருக்கிற மக்களே, பாவங்களை சுமந்திருக்கிற உங்களை கழுவி சுத்தப்படுத்தி அன்று பிறந்த குழந்தையாய் உங்களை திருப்பி அனுப்புகிறேன் என்று இறைவன் கொடுத்திருக்கிற மாபெரும் பரிசும் வெகுமதியும் தான் ஹஜ்ஜினுடைய பயணம். அல் குர்ஆன் ஹஜ்ஜினுடைய குறிக்கோள்களில் இதையும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அவர்கள் தங்களின் பலன்களை கண்கூடாக பார்ப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆம், வாழ்க்கையிலே வாழ்ந்த வாழ்க்கையே அர்த்தமல்ல, இதுவல்லவா வாழ்க்கை என்று அவனுடைய ஆன்மீக திசையை தீர்மானிக்கிற பயணம்தான் ஹஜ்ஜினுடைய பயணம். இது மிகச் சரியாக செய்யப்பட வேண்டும் அல்லவா? இந்த பயணம் எந்த விதமான கோணல் இல்லாமல், குற்றங்கள் இல்லாமல், எந்த விதமான இடர்கள் இல்லாமல், ஷரியத்திற்கான முரண்கள் இல்லாமல் அது செய்யப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் ஹாஜிகளிடம் காணப்படுகிற சில குறைகள், அதே சமயம் செய்ய வேண்டிய சில நிறைவான விஷயங்கள், இவைகளை பேசுவதுதான் இந்த ஹஜ்ஜினுடைய சிந்தனைகளில் மிக முக்கியமானது. அன்பானவர்களே, பெரும்பாலான ஹாஜிகளிடம் ஏற்படுகிற மிக முக்கியமான சில தவறுகளை மாத்திரம் நாம் வரிசைப்படுத்துவோம். தவறுகளையே சொல்ல வேண்டுமா என்றால் இல்லை, இந்த தவறுகளை களைந்து விட்டால் அந்த பயணம் முழுவதும் நிறைவாகிவிடும் என்பதால் அதை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. ஹாஜிகளுக்கு மாத்திரமல்ல, அடுத்த தலைமுறையில் நாம் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்கிறோமோ, அடுத்தடுத்த ஆண்டில் ஹஜ்ஜு செய்ய நாடு இருக்கிறோமோ, அல்லது போய்விட்டு வந்தவர்கள் தங்கள் ஹஜ்ஜை சுய பரிசோதனை செய்கிறோமோ, எல்லாருக்குமானது இவைகளெல்லாம். அப்படி சில பெரும்பாலான தவறுகளை, முக்கிய தவறுகளை மாத்திரம் பார்க்கலாம். அன்பானவர்களே,
உறவுகளை பார்ப்பதற்காக வளைகுடா நாடுகளுக்கு செல்லுகிறோம் என்று போய்விட்டு உம்ரா செய்பவர்கள் இங்கிருந்து எஹராம் இல்லாமல் அவர்கள் ஜித்தாவிலே போய் இறங்கிவிட்டால், மக்கா நகரத்திற்குள் நுழைந்து விட்டால் அது தவறு. மக்காவிற்கான ஆடை எஹராமுடைய ஆடை. ஹஜ்ஜும் உம்ராவும் நிய்யத்தோடு யார் கடந்து சென்றாலும், நாம் இந்தியாவில இருந்து மக்காவிற்குள் நுழைகிற போது எஹராம் இல்லாமல் போக முடியாது. ஒருவேளை ஏதேனும் நமக்கு ஏற்படுகிற தவறுகளால் எஹராமல் இல்லாமல் போய்விட்டால், ஒரு ஆடு அறுத்து கொடுப்பது குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டியது வாஜிப் என்பதை எஹராம் இல்லாமல் பல பேர் போய்விட்டு அங்கே போய் எஹராம் கட்டி ஹஜ்ஜு செய்கிறார்கள் அல்லவா, அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முதல் செய்தி. அன்பானவர்களை, இரண்டாவது செய்தி, எல்லா ஹாஜிகள் அல்ல, சில ஹாஜிகளிடத்தில் ஏற்படுகிற அங்கே போனதற்கு பிறகும் ஜமாத்தினுடைய தொழுகைகளில் காட்டுகிற அசட்டை, ஒரு பாராமுகம், ஒரு லட்சியம் செய்யாமை. ஒரு ஹாஜி வணக்க வழிபாட்டுக்காகவே பயணம் போகிறான். இது சுற்றுலா பயணம் அல்ல, இது ஊர் சுற்றி பார்க்கிற பயணம் அல்ல. அங்கிருக்கிற கட்டிடங்களின் எழிலையும் அங்கிருக்கிற இயற்கை வளங்களின் அந்த வனப்பான காட்சிகளை பார்ப்பதற்கு நாம் போகவில்லை. ஆன்மீகத்தை மெருகேற்றி கொள்ளுவதற்காக, ஈமானை உரமேற்றி கொள்ளுவதற்காக போகிற பயணம். இந்த பயணத்தில் அங்க போனதற்கு பிறகும் கூட ஜமாத்தில் அசட்டையாக இருந்தால், ஹஜ்ஜுக்கு போய் இருப்பது 30 நாட்கள், 40 நாட்கள், சில பேர் 15 நாட்கள். இதிலேயும் கூட சில வக்துகளை அவர்கள் தங்கி இருக்கிற ரூம்களிலேயே, அறைகளிலேயே தொழுகிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய அசட்டைத்தனம்! ஒரு தொழுகைக்கு 1,00,000 தொழுகைகள் என்று அழைக்கிற கஅபாவிலும் மஸ்ஜிதுல் ஹராமிலும் போய் அந்த மண்ணை மிதிப்பதற்கு அல்லாஹ் வாய்ப்பு தந்து விட்டால், அதற்கு பிறகு நீங்கள் எப்படி உங்கள் அறைகளிலே தொழுகிறீர்கள்? ஒரு ஹாஜி இபாதத்தின் மூலமாக இறைவனை நெருங்குவதற்குத்தான் பயணம் போகிறார். ஹாஜிகளுக்கு ஷரியத்து வைத்திருக்கிற பெயர் என்ன தெரியுமா? வஃப்துல்லா என்பது பெயர், அல்லாஹுவின் குழு என்பது பெயர். அல்லாஹுவின் குழு அல்லாஹுவை வணங்குவதற்கு அங்கே லட்சோப லட்சம் மக்கள் தொழுகிற போது நான் என் லாட்ஜினுடைய அறையில தொழுகிறேன் என்பதும், அல்லது காலதாமதம் கடந்து நான் தனியாக தொழுகிறேன் என்பதும் நீங்கள் போன ஹஜ்ஜை அர்த்தமில்லாமல் செய்துவிடும் என்பது இங்கே கவனிக்க வேண்டும். ஊர் உலகத்தில் எங்கு தொழுதாலும் ஒரு ரக்காத்திற்கு 1,00,000 ரக்காத்துகள் என்கிற நன்மையை நீங்கள் பெறவே முடியாது என்கிற சூழ்நிலையில் இந்த அசட்டை ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். இது ஹாஜிகளிடத்தில் ஏற்படுகிற குறைகளில் இரண்டாவது முக்கியமான குறை. அன்பானவர்களே, மூன்றாவது, ஆர்வ மேலீட்டில் நிறைய பேர் ஹஜருல் அஸ்வதை போய் தொடுவதற்கும் முண்டி அடித்து கொண்டு முயற்சி செய்கிற காட்சிகளை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு தொழுகை முடிகிற நேரத்தில் அல்லது இருக்கிற மக்களை எல்லாம் நெருக்கடிக்கு உள்ளாக்கி பல்வேறு சிரமங்களோடு ஒரு ஹஜருல் அஸ்வது கல்லை முத்தமிடுவதற்கு முயற்சிப்பவர்கள் கொஞ்சம் நிதானித்து யோசிக்க வேண்டும். மார்க்கத்தை பொறுத்தவரை காலியாக இருக்கிறது, வாய்ப்பிருக்குமானால் அவர்கள் நேரடியாக முத்தமிடலாம், தவாஃபும் செய்யலாம். இல்லை, முத்தமிடுவதற்கு வாய்ப்பில்லை, கையால் தொடுகிற அளவுக்கு வாய்ப்பு கிடைத்தால் முத்தமிட தேவையில்லை, கையால் தொட்டுவிட்டு தவாஃபை தொடரலாம். கையால் தொடுவதற்கும் முடியவில்லை, இப்போது இருக்கிற கூட்டங்களில் லட்சக்கணக்கான மக்களில் மார்க்கம் அனுமதி தருகிறது. கையை மாத்திரம் ஹஜருல் அஸ்வது கல்லை நோக்கி காட்டிவிட்டு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி தொடங்கிவிட வேண்டியது தானே. மார்க்கம் இப்படியெல்லாம் வழங்கி இருக்கிற போது எப்படியும் நான் தொட்டே ஆகுவேன் என்பதும், நானும் முத்தமிட்டேன் என்கிற ஒரு செய்திக்காக எவ்வளவு முண்டி அடிப்புகள்! நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், ஹஜருல் அஸ்வதில் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுக்க அடுத்தவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் தான் எந்த இபாதத்தையும் நிறைவேற்ற வேண்டும். அது தொழுகையோ, நோன்போ, ஜக்காத்தோ, ஹஜ்ஜோ, அடுத்தவர்களுக்கு ஒரு இடையூறு தரும் வண்ணம் ஒரு ஆன்மீகத்தை இந்த மார்க்கம் கற்றுத்தரவில்லை. அப்படி இருக்கிற போது ஆண்களை, பெண்களை, வயதானவர்களை, குழந்தைகளை, பல நாட்டவர்களை எல்லாரையும் தள்ளி கொண்டு போய் தன் வீரத்தை காட்டி, தன்னுடைய உடல் வலுவை காட்டி, பலத்தை காட்டி போய் முத்தமிடுகிற அந்த செயலில் இறங்க வேண்டாம் என்பது உங்களின் கவனத்திற்கு சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி. சுவனத்திலே இருந்து வந்து மனிதர்களின் கரம்பட்டு அது கருப்பாகி போனதாக ஹதீஸில் வருகிறது அல்லவா?
சுவனத்து சொந்தமாக இருக்கிற அந்த கல்லை முத்தமிடுகிற ஆசை எல்லோருக்கும் உண்டென்றாலும் இருக்கிற சூழலை, அதில் இருக்கிற நெருக்கடியின் அபாயத்தை இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். காவலர்களின் கட்டுப்பாடுகளை மீறி அடுத்தவர்களை தள்ளிவிட்டு ஒரு முத்தம் நிச்சயமாக அது புனிதமாக ஆகாது. இன்னொரு செய்தி, குறிப்பாக பெண்கள் அடுத்தவர்களை இடித்து கொண்டு போய் முத்தமிடக்கூடிய, ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடக்கூடிய பெண்கள் யோசிக்க வேண்டும், ஷரியத்தில் இப்படி உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா? இதோ ஒரு ஹதீஸ் ஒன்று பைஹகியிலே பதிவாக இருக்கிறது, முஸ்னத் ஷாஃபியில் பதிவாக இருக்கிறது. ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய பணிப்பெண் ஒருவர், அவர் தவாஃபை எல்லாம் முடித்து விட்டு வந்து பெருமையோடு ஆயிஷா அம்மாவிடத்திலே சொல்லுகிறார். ஆயிஷா அம்மாவிடம், துஃப்து பில் பைத்தி சபஅன் வஸ்தலம்து ருக்ன மர்ரத்தைன், 7 முறை நான் காபாவை சுற்றி வந்தேன், 2 தடவை காபத்துல்லால் ஹஜருல் அஸ்வது கல்லை முத்தமிட்டேன் என்று முத்தமிட்டு வந்த ஒரு பெரும் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற நிலையில் ஒரு பெண் பணியாளர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவிடத்தில் சொல்லுகிற போது ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வார்த்தை ஹதீஸில் இப்படி வருகிறது, துதாஃபிஈனர் ரிஜால் லா ஆஜரக்கல்லாஹ், லா ஆஜரக்கல்லாஹ் துதாஃபிஈனர் ரிஜால் அலா கப்பர்தி வ மரர்தி. அந்த பெண்ணுக்கு சொல்லுகிற வார்த்தை, ஆண்களை நெருக்கி அடித்து கொண்டா நீ போய் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டாய்? ஆண்களை தள்ளி கொண்டு போய் கூட்ட நெரிசலுக்கு இடையில் கலந்து நீ முத்தமிட்டு விட்டு வந்தாயா? அல்லாஹ் உனக்கு கூலி கொடுக்காமல் போகட்டும், இந்த செயலுக்கு அல்லாஹ் உனக்கு நற்கூலி தராமல் போகட்டும். நீ பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கையை காட்டி தக்பீர் சொல்லிவிட்டு கடந்து போயிருக்கலாமே, நீ எதற்கு அப்படி இடித்து கொண்டு போய் முத்தமிட்டாய் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்ட இந்த வாசகம், ஹதீஸ் நூல்களில் பதிவாக இருக்கிற இந்த வாசகம் இன்றைக்கு முண்டி அடித்து கொண்டு மற்றவர்களுக்கு இடையூறு தந்து கொண்டு முத்தமிட செல்லக்கூடிய அத்தனை பேரும் கவனிக்கத்தக்க ஒரு வார்த்தை. அன்பானவர்களே, இந்த 3 விஷயங்களுக்கு பின்னால் 4வதாக ஹாஜிகளிடத்திலே காணப்படுகிற, ஹஜ்ஜில் காணப்படுகிற குறைகளில் இன்னும் ஒன்று உண்டு. தலைமுடியை தியாகம் செய்வதற்கு அவ்வளவாக மனம் வராத, சம்மதிக்காத சில பேர் மொட்டை அடித்து விடுகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் நிறைவான கூலியை பெற்று விடுவார்கள். தலைமுடியை வெட்டுபவர்களும் பரவலாக முழு தலையில் இருந்தும் தான் வெட்ட வேண்டும். ஏதோ பெண்களைப் போல ஆண்கள் ஒரு ஓரத்திலே மாத்திரம் துண்டித்து கொண்டு முடியை கத்தரித்து கொண்டு நாங்களும் கத்தரித்து விட்டோம் என்று நினைக்கிற மனப்பான்மை மாற வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரியும், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடியை உம்ராவிற்கு பிறகு, ஹஜ்ஜுக்கு பிறகு வெட்டி கொள்ளக்கூடியவர்களுக்கு ஒரு தடவை துஆவும், முழுமையாக தலையை மழித்து கொள்ளுகிற, மொட்டையடித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு 3 முறை துஆவும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்திலேயே இருக்கிறது. சரி, ஒருவேளை மொட்டை அடிக்க விரும்பவில்லை, என் தலை முடி இருக்க வேண்டும் என்றால் வெட்டுவது பரவலாக தலை முழுவதும் வெட்டப்பட வேண்டும் என்றுதான் ஃபிக்ஹுடைய கிதாபுகளில் ஆண்களுக்கு சொல்லப்படுகிறது என்பது கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவா தலைமுடியின் மீதான அவ்வளவு பிரியம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். ஜம்ரத்திலே கல்லெறிந்து முடித்துவிட்டு அவர்கள் குர்பானியை நிறைவேற்றியதற்கு பின்னால் தலைமுடி எடுக்க வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடியை எடுப்பதற்காக மினாவின் ஒரு இடத்திலே அமர்கிறார்கள். தலைமுடியை எடுக்கிற அந்த பாக்கியம் கிடைத்த நபித்தோழருக்கு முஅம்மர் என்று பெயர் ரலியல்லாஹு அன்ஹு. முஅம்மரை அழைத்து நாயகம் அமர்ந்த உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழித்து எடுக்கப்பட்ட ரோமத்தை பரக்கத்திற்காக வாங்கி கொள்ளுவதற்கு, பாக்கியம் பொருந்திய அந்த சிகையை பெற்று கொள்ளுவதற்கு சஹாபாக்களிடையே போட்டி. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் தலையை வழிக்கிற பாக்கியம் பெற்ற முஅம்மர் ரலியல்லாஹு அன்ஹுவை சுற்றி சுற்றி வந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வலது பக்கத்தினுடைய முடியை முதலாக அவர் வழித்து மொட்டையடித்தார், எடுத்தார். எடுத்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கொடு என்று சொல்லி வாங்கிவிட்டு, எங்கே அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு
இறைவனுக்காக வேண்டி வீட்டையும் குழந்தைகளையும் இருட்டாக்கி விட்டு விருந்தாளிக்கு விருந்து கொடுத்து உபசரித்து இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய புனிதத்தை செய்த அபூதல்ஹாவை கூப்பிட்டு கொத்து முடியை கையில கொடுக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் சஹாபாக்களிடம் தோழர்களிடம் பங்கு பிரித்து கொடுத்து விடு என்றார்கள். மீதி பாதியை இடது பக்கமும் வடித்ததற்கு பிறகு மீதி சஹாபாக்களிடம் குடித்தார்கள். அன்றைக்கு ஹஜ்ஜிலே பெறப்பட்ட பெருமானாருடைய ரோமங்கள் சஹாபாக்களின் வழியாக வாழையடி வாழையாய் இந்த உம்மத்தில் உலகம் முழுக்க இருக்கிற இஸ்லாமிய உலகத்தின் பல்வேறு இடங்களுக்கு அந்த முடி போய் சேர்ந்திருக்கிறது. நான் சொல்ல வருவது, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் கடமையை முடித்த போது முழுமையாக மொட்டையடித்தார்கள் என்கிற சிந்தனை தலைமுடியை கூட தியாகம் செய்ய முன் வராதவர்கள் யோசிக்க வேண்டிய செய்தியாகும். பெரும்பாலான ஹாஜிகளிடத்தில் காணப்படுகிற 4வது தவறாக இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்து அன்பானவர்களே, 5வது, பிற 8 அன்று மினாவில் இருப்போம், 10, 11, 12 இருப்போம். இந்த நாட்களிலெல்லாம் மினாவில இரவு தங்குவது கட்டாயம். இரவில தங்குவதை மார்க்க அறிஞர்கள் 2 வார்த்தைகளில் சொல்லுவார்கள். ஒன்று சுன்னத்தே முஅக்கதா, சக்தி வாய்ந்த சுன்னத்தை விடவே கூடாது. ஒரு சில உலமாக்கள் அதை வாஜிப் என்று எழுதுகிறார்கள், கட்டாய கடமை. ஆனால் பல்வேறு காரணங்களை வைத்துக்கொண்டு மினாவினுடைய கூடாரத்தில் படுப்பதில் ஏற்படுகிற சில அசௌகரியங்களை கருத்திலே கொண்டு வெளியிலே வருவதும் நம் இடத்திலே போய் தங்குவதும் மினாவினுடைய எல்லையை விட்டு வெளியே இருப்பதும் இவைகளெல்லாம் நிறைய ஹாஜிகளிடத்தில் ஆண்டுதோறும் காண கிடைக்கிற தவறுகள். நிச்சயமாய் கட்டாய கடமை என்று எழுதி இருக்கக்கூடியவர்கள், சுன்னத்தே முஅக்கதா என்று எழுதக்கூடியவர்கள் இரவு மினாவிலே தங்க வேண்டும் என்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தங்கிய சுன்னத்தை சொகுசு பயணத்தை தேடி போனது போல நாம் அங்கே சுகங்களை தேடுகிற பயணமாய் இதை அமைத்துவிடக் கூடாது என்பது இங்கே காணப்படுகின்ற பெரும்பாலும் காணப்படுகின்ற குறைகளில் ஒன்றாகும். அன்பானவர்களே, அடுத்து முக்கியமான செய்தி, 9வது நாள் ஹாஜிகள் கூடியிருக்கிற அரஃபா மைதானம். அகில உலகத்தில் அரஃபா மைதானம் போல் கிட்டத்தட்ட சிறப்பான இடம் இல்லை. அரஃபா மைதானத்தில் அல்லாஹ் மன்னிப்பது போல் ஆண்டு முழுவதும் எந்த நாளிலும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை. அரஃபாவினுடைய நாள் எவ்வளவு சிறந்தது! வருஷத்தினுடைய 365 நாட்களில் எந்த நாள் சிறந்தது என்று கேட்டால் மார்க்க அறிஞர்கள் இப்படி ஒரு செய்தி எழுதுவார்கள். 365 பகல் காலங்களிலும் அரஃபாவுடைய பகல் தான் சிறந்தது. 365 இரவுகளில் லைலத்துல் கத்ர் இரவு சிறந்தது. இரவில் லைலத்துல் கத்ரை மேம்படுத்திய இறைவன் ஏறத்தாழ 84 வருஷத்தினுடைய பாவங்களை கழிக்கிற அளவுக்கு 84 வருஷம் இபாதத்தை செய்த சிறப்பை ஒரு இரவில் தருவதாக இறைவன் சொல்லுகிறது போலவே, வருஷத்தினுடைய பகல்களிலெல்லாம் சிறந்த பகலாகிய அரஃபாவில் வாழ்நாளில் செய்த பாவத்தை எல்லாம் இறைவன் வழித்தெடுக்கிற ஒரு அற்புதமான, பாவங்களை நீக்குகிற, பிணி அகற்றுகிற அற்புதமான இடம்தான் அரஃபாவுடைய மைதானம். அல்லமா சுஃபியானு சௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க, மன் அஸ்வஉன் நாஸி ஹாலன், உலகத்திலேயே மோசமான துர்பாக்கியசாலி யார்? அவர்கள் சொன்னார்கள், அரஃபாவிலே நின்று கொண்டு, அரஃபாவிலே பிறை 9 இருந்து கொண்டு எனக்கு இறைவன் மன்னிக்க மாட்டானோ என்று யாராவது நினைத்தால் அவன்தான் உலகத்தில் இருக்கிற மனிதர்களிலேயே துர்பாக்கியசாலி என்றார்கள். சுருங்க சொன்னால், இறைவனின் மன்னிப்பை பெறாத உலகத்தின் எந்த படைப்பும் இல்லை அரஃபாவிலே கையேந்து விட்டான். அப்படிப்பட்ட அரஃபாவை, இது சிறப்பை சொல்லுகிற இடம் அல்ல அன்பானவர்களே. அரஃபா துவாவுக்கானது, அரஃபா அழுகைக்கானது, அரஃபா பாவங்களை நினைத்து வருந்துவதற்கானது, அரஃபா பாவங்களை நினைத்து கைசேதப்படுவதற்கானது, அரஃபா இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று ஒப்புவிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அரஃபா கையேந்தி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு பகல் காலம் அது. கொஞ்ச நேரம் துவா செய்துவிட்டு ஆங்காங்கு சுற்றக்கூடிய ஹாஜிகள் மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கூடாரமாய் போய் எட்டி பார்த்து விட்டு வருகிற ஹாஜிகள், கொஞ்ச நேரம் துவா செய்துவிட்டு குடுவாய் அமர்ந்து அரட்டை அடிக்கிற ஹாஜிகள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு பொன்னான பூமியில், ஒரு பொன்னான பகர் பொழுதில் நாம் எவ்வளவு தூரம் வீணாக்குகிறோம் தெரியுமா? அரஃபாவில்
அமர்ந்து துவா செய்ய வேண்டும், தனியாய் துவா செய்ய வேண்டும், கூட்டாய் துவா செய்ய வேண்டும். தேவைப்பட்டால் உங்களுக்கு கிடப்பில் இருக்க வேண்டும் என்றால் படுத்து கொண்டும் துவா செய்யலாம். குறிப்பாக நின்று கொண்டு துவா செய்வது சுன்னத்து. அரஃபாவின் மரங்களுக்கு கீழே நின்று கொண்டு துவா செய்வது சுன்னத்து. எந்த பாவமும் அப்பழுக்கற்ற, மாசு மறுவில்லாத, பாவங்களே செய்யாத, முன்பின் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே வருகிறது, அரஃபாவில் நாயகம் எப்படி துவா கேட்டார்கள். கல் முஸ்தத்இமி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை முகத்திற்கு முன்னால் 2 கைகளையும் நீட்டினார்கள். எப்படி நீட்டினார்கள் தெரியுமா? உணவுக்காக கையேந்துபவர் நீட்டுவது போல நாயகம் நீட்டி இருந்தார்கள். இந்த வார்த்தை ஹதீஸிலே வருகிறது. கல் முஸ்தத்இம் என்றால் நீங்கள் எனக்கு உணவு தாருங்கள் என்று கேட்பவன், உணவை கொண்டு வரக்கூடிய ஒருவர் உணவை கையிலே போடுவதென்றால் எப்படி விரித்து வைத்து கொண்டு கேட்பான்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிக்க வேண்டியது அதுதான். எந்த பாவமும் இல்லாதவர்கள் ரப்பே என்னை மன்னித்து விடு என்று ஒரு பிச்சை பாத்திரத்தை கையில ஏந்தி இருப்பதை போல கேட்கிறார்கள் என்றால் நாம் இவ்வளவு துவா செய்ய வேண்டும். ஹாஜிகள் ஹதீஸின் இந்த வார்த்தைகளுக்குள்ளே ஊடுருவி ஒளிந்திருக்கிற அரஃபாவினுடைய அகமியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, துவாவுக்கென்றே இறைவன் வைத்திருக்கிற அற்புதமான ஒரு இடம் அரஃபாவினுடைய மைதானம். அரஃபாவில் தங்குவது அவ்வளவு பாக்கியமானது. இங்கே இன்னொன்னும் சொல்ல வேண்டும். சில ஹாஜிகள் அரஃபாவிலே நோன்பு பிடிக்கிறார்கள். அரஃபாவினுடைய நோன்பை குறித்து ஒரு வார்த்தை அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவாகி இருக்கிறது. அரஃபாவினுடைய நோன்பு ஒரு ஆண்டு முந்தைய, ஒரு ஆண்டு பிந்தைய அனைத்து பாவங்களையும் மன்னித்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹான கிரந்தங்களிலெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹுடைய நபி மொழி உலக மக்கள் எல்லோருக்குமானது. பிறை 9 அன்று அவரவர்கள் நாட்டிலே பிறை 9 போது அவர்கள் நோன்பு வைக்க வேண்டும். அந்த அரஃபாவுடைய நோன்பு கிட்டத்தட்ட முந்தைய பிந்தைய ஆண்டுகளின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஹாஜிகள் நோன்பு வைக்க வேண்டுமா? சில பேர் அப்படி அதிக இபாதத்து செய்வதற்காக ஆர்வ மேலீட்டில் அவர்கள் ஹாஜிகள் நோன்பு வைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஹதீஸின் ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும். இந்த செய்தி பல்வேறு ஹதீஸ் நூல்களில் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக சஹீஹுல் புகாரியினுடைய உலக புகழ் பெற்ற விரிவுரை ஃபத்ஹுல் பாரியில் ரிவாயத்து செய்யப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தாய் உம்முல் ஃபதுல் என்கிற பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சின்னம்மா முறை வேண்டும். அதாவது அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மனைவி. கொஞ்சம் வயதானவர்கள், பல்வேறு சஹாபாக்களுக்கும் ஆலோசனை சொல்பவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் காரியங்களை எல்லாம் கவனித்துக் கொள்பவர்கள். அவர்கள் ஹஜ்ஜில் இருக்கிறார்கள், அரஃபாவிலே இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவிலே நோன்பு வைத்தார்களா என்று சஹாபாக்களுக்கு இடையிலே சர்ச்சை. சில சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், இல்ல இவ்வளவு புனிதமான நாள் அரஃபா நாள், கண்டிப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சிருப்பாங்க அப்படின்னு சில பேர். இன்னும் சில சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், இல்ல நோன்பு வச்ச மாதிரி தெரியல என்று சொல்லுகிறார்கள். ஏன் இவ்வளவு வம்பு? இவர்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு, நாம் சோதித்து பார்த்து விடுவோம் என்று இந்த உம்முல் ஃபதுல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சின்னம்மா ஒரு குவளையில பால் கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு சிறு குழந்தைகிட்ட கொடுத்து அனுப்புறாங்க பால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்கிறார்களா இல்லையா, நோன்பு வைத்திருந்தால் சொல்லி விடுவார்கள், தெரிந்து கொள்வதற்காக குவளை பாலை கொடுத்து அனுப்புகிறார்கள். கொடுத்து அனுப்புகிற சூழ்நிலை ஹதீஸில் இப்படி வருகிறது. ஃபத்ஹுல் பாரியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்திலே அமர்ந்திருந்தார்கள். வாகனத்திலே இருக்கிற போது போய் கீழிருந்து குவளை பாலை கொடுக்கப்படுகிறது. வாங்கிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்தார்கள். அந்த ஹதீஸிலிருந்து தெரிய வருவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில செய்தது ஒரு ஹஜ் தான். அதுல ஒரு அரஃபா தான், பிறை 9. அந்த அரஃபா அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்கவில்லை. எனவே இதை வைத்துக் கொண்டு நோன்பே வைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்து, அவர்கள் ஹாஜியாக இருந்தபோது அரஃபாவிலே நோன்பு வைத்திருக்கவில்லை. அப்ப இந்த 2 ஹதீஸுகளும், அரஃபா அன்று நோன்பு வைத்தால் முந்தைய ஆண்டும் பிந்தைய ஆண்டும் பாவம் மன்னிக்கப்படும் என்பது ஹாஜி அல்லாத உலக மக்களுக்கானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்கவில்லை என்பது ஹாஜிகளுக்கானது. சரி, ஒருவேளை
சிரமம் எடுத்து ஒருவர் நோன்பு வைக்கிறார், நோன்பு கூடும், சந்தேகம் இல்லை. ஆனாலும் நபி வழியை பின்பற்றுவதை ஊக்குவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த நபி மொழி சொல்லப்படுகிறது. மட்டுமல்ல, அரஃபா சோர்வே இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் கையேந்த அழுக, கதறி அழுக, ரப்பிடத்திலே அன்றைய நாள் முழுக்க சோர்வில்லாமல் இருக்க வேண்டும். ஒருவேளை நோன்பு வைப்பதன் மூலம் ஒரு சின்ன பலவீனமோ சோர்வோ வந்து அரஃபாவினுடைய நோக்கமும் துஆவும் இபாதத்தும் கெட்டு போய்விடக் கூடாது என்பதைத்தான் இங்கே சொல்ல வருகிறோம். அந்த அடிப்படையில் ஹாஜிகள் அரஃபா அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழிமுறையை பின்பற்றி நோன்பு வைக்காமல் இருக்கவும் அனுமதி உண்டு என்பதை கவனிக்க வேண்டும். அன்பானவர்களே, ஹாஜிகளினுடைய பெரும்பாலான பேரினுடைய செய்யக்கூடிய தவறுகள்ல ஒண்ணு, முஸ்தலிஃபாவிற்கு போய் இறங்குவார்கள். எப்போ? விடிந்தால் பிறை 10, அதாவது 10வது, விடிந்தால் ஈது பெருநாள் 9 அன்று அரஃபாவினுடைய மகரிபிலே கிளம்பக்கூடிய ஹாஜிகள் முஸ்தலிஃபாவுக்கு வருகிறார்கள். முஸ்தலிஃபாவுக்கு வந்தால் மார்க்க சட்டம் வந்த உடனே மகரிபையும் இஷாவையும் நீங்கள் 8 மணிக்கு வரலாம், 10 மணிக்கு வரலாம், 12 மணிக்கு வரலாம், சில பேர் 3 மணிக்கு அதிகாலை கூட வருவார்கள். எப்ப வந்தாலும் வந்தவுடன் மகரிபும் இஷாவும் தொழ வேண்டும். அதற்கு பிறகுதான் அடுத்த 3 நாட்கள் ஷைத்தானை அடிப்பதற்கு தேவையான கற்களை பொறுக்க வேண்டும். ஆர்வ மேலீட்டில் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு, ஹாஜிகள் செய்கிற தவறு, போய் இறங்கின உடனே ஏதோ கல் கிடைக்காதது போல கொஞ்ச நேரத்துல எல்லாம் எடுத்துட்டா காலியாயிரும் என்பது மாதிரி போன உடனே கல்லை பொறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அனுமதி இல்லை, அது சுன்னத்திற்கு மாற்றமானது. முதல்ல தொழுது முடித்து விட வேண்டும், தொழுகைக்கு பிறகுதான் கல் பொறுக்க வேண்டும். அந்த கற்களை எடுத்து வைத்து கொண்டு அதை அப்படியே பயன்படுத்த வேண்டுமே ஒழிய, சிலர் நினைத்து கொள்வது போல் அந்த கல்லை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி இந்த வேலைகளை செய்வதற்கு மார்க்கம் வலியுறுத்தவில்லை என்பதையும் ஹாஜிகள் கவனத்திலே கொள்ளுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஹாஜிகளினுடைய தவறுகளில் இன்னும் 1-2 மாத்திரம் இந்த நேரத்தில் ஹஜ்ஜு செய்கிற எல்லாருக்கும் பயன்படுகிற முக்கியமான சில செய்திகள் என்பதால், கல்லறிவதற்கு பிறை 10, 11, 12 தங்கி இருந்தால் 13 இந்த நாட்களில் முடியாதவர்களுக்கு மட்டும்தான் கல்லை மற்றவர்களிடம் கொடுத்து விட அனுமதி உண்டு. குழந்தைகளைப் போல தள்ளாடுகிற வயதிலே இருக்கக்கூடிய நடக்க முடியாத முதியவர்கள். பொதுவாக இன்றைக்கு ஹாஜிகள்கிட்ட ஒரு பழக்கம் பரவி இருக்கிறது. லேசா தலை வலிக்குதுன்னா கல்லை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து விட்டுற வேண்டியது, எனக்கு பதிலாக நீங்க எரிஞ்சிட்டு வந்துருங்க என் பேர்ல. அல்லது மனைவிமார்களை நடக்க விடாமல், வீட்டு பெண்களை நடக்க விடாமல் கூடாரத்திலே வச்சுட்டு, நீங்க எல்லாம் பொம்பளைங்க, நீங்க வர வேண்டாம், உங்க கல்லையெல்லாம் எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போக வேண்டியது. நடக்க சக்தி உள்ள பெண்கள் கல்லறிவதற்கு அவர்கள் தான் போக வேண்டும். நடக்க முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்கள் மற்றவர்களிடம் ஒப்படைக்கலாம். பருவமடையாத குழந்தைகளின் கற்களை வாங்கி கொண்டு போகலாம். மற்றபடி யாரெல்லாம் பெண்களோ அவங்கெல்லாம் கொடுத்து விட்டுலான்னெல்லாம் இல்லை. நடக்க சக்தி உள்ளவர்கள் அவர்களாகத்தான் கல்லறிய வேண்டும். இந்த மாதிரி கல்லை ஒப்படைப்பது தவறு என்பதையும் ஆஜிகளுடைய கவனத்திற்கு கொண்டு போக வேண்டும். அன்பானவர்களே, இன்னும் 1-2 செய்தி மாத்திரம். ஷைத்தானுக்கு கல்லெறிதல் என்பது என்ன? அது ஒரு வணக்க வழிபாட்டின் அடையாளம், அது ஒரு ஆன்மீகம், அவ்வளவுதான். ஒரு ஆன்மீக குறியீடு, அது ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் சிம்பிள் என்று சொல்லுவோம், அவ்வளவுதான். அங்கே ஷைத்தான் இல்லை. ஷைத்தானுடைய நினைவாய் ஒரு தூண் இருக்கிறது. அந்த தூணை அடிக்கிறோம். அது தஅப்புதி என்று உலமாக்கள் சொல்லுவார்கள். இது ஒரு வழிபாடு சார்ந்த விஷயம். சில பேர் ஏதோ நேரடியாக ஷைத்தானை கட்டி வைத்திருப்பது போல பெரிய பெரிய கல்லுல அடிக்கிறது, கையில கிடைக்கிறதுல எல்லாம் அடிக்கிறது. நீங்க அங்க போய் பாருங்க, நிறைய தண்ணி பாட்டில எல்லாம் அடிக்கிறது. கொடுமை என்னன்னா செருப்பு தூக்கி அடிக்கிறது. ஷைத்தானின் மீது இவர்கள் கோபமாக இருப்பதை காட்டுகிறார்களாம். அதற்கு பிறகு நாம் தானே அவனை நண்பனாக்கி கொள்ளுகிறோம். யோசித்தால் வியப்பாக இருக்கிறது. ஷைத்தானை கல்லடித்தல் என்பது ஒரு ஆன்மீக குறியீடு, அது ஒரு அம்ரு தஅப்புதி. மார்க்கம் சொல்லுகிறபடி கலிமா விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையிலே உட்காருகிற அளவுக்கு ஒரு மிகச்சிறிய கற்கொண்டுதான் அதை அடிக்க வேண்டுமே தவிர, அந்த இடத்தில் எரிய வேண்டுமே தவிர, பெருங்கற்களோ, கொடை, தண்ணி பாட்டிலு, பெரிய பெரிய செங்கல் மாதிரி உள்ள கல்லு, இவை செருப்பு, இவைகளை கொண்டெல்லாம் அடிப்பது சுன்னத்திற்கும் ஹஜ்ஜினுடைய பாடங்களில் நமக்கு கிதாபுகள் சொல்லக்கூடிய சட்டங்களுக்கும் மாற்றமானது என்பதையும் கவனிக்க வேண்டும். அன்பானவர்களே,
ஹாஜிகளினுடைய தவறுகளில் முக்கியமானது. கடைசியாக செய்கிற தவாஃபு, மக்காவை விட்டு விடைபெறுகிற போது செய்கிற தவாஃபுக்கு தவாஃபுல் விதா என்று பெயர். இந்த தவாஃபுல் விதா என்பது மக்காவிலிருந்து விடைபெறக்கூடிய நேரம்தான். சில பேர் வசதியான நேரத்தில் செஞ்சு வச்சுக்கலான்னு சொல்லி சில சலுகைகளை கையில எடுத்துக்கொண்டு 2 நாள் அடுத்தது நாம பர்ச்சேஸுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கும், கடைக்கு போக வேண்டியது இருக்கும், அதனால இன்னைக்கே செஞ்சுக்கலான்னு உதாரணமா வெள்ளிக்கிழமையே செஞ்சு முடிச்சிடறாரு, திங்கக்கிழமை வரையும் மக்கால இருக்கார். இது சரியில்லை. மக்காவில இருந்து நீங்க தவாஃபை விதா செஞ்சு விட்டால் சில மணி நேரங்களில், அதாவது ஒரு நாள் பொழுதுக்குள்ளாக நீங்கள் விடைபெறுவதுதான் சிறந்தது என்பது பேணுதல் அடிப்படையில் நிறைய மார்க்க அறிஞர்கள் எழுதி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஹஜ்ஜின் அமல்களில், மக்காவில் செய்கிற அமல்களில் கடைசி அமலாக அந்த தவாஃபை விதா என்பது அமையப்பெற வேண்டும் என்பதையும், அது ரொம்ப முன்னாடி செஞ்சுட்டு மக்காவில தங்குவது சிறந்ததல்ல என்பதும், அந்த தவாஃபுல் விதாவில் இந்த ஹஜ் பயணத்தை எனக்கு கடைசியாக ஆக்கிவிடாதே, ஆயுள் இருந்தால் மீண்டும் செய்ய வாய்ப்பு கொடு என்று கேட்பதும் சாலை சிறந்ததாகும் என்பதும் ஆஜிகள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இறுதியாய் ஒரு செய்தி. நாம் போயிருக்கிற இடம், கஅபத்துல்லா இருக்கிற இடம், நஃபில் தொழுகைகளில் அதிக கவனம் செலுத்துவதும், குர்ஆன் ஓதுவதில் அதிக கவனம் செலுத்துவதும், திக்ர் செய்வதில் அதிக கவனம் செலுத்துவதும், இது எல்லாவற்றையும் விட சிறந்தது என்ன தெரியுமா? தவாஃபு செய்வதுதான். உலகத்தின் எந்த பள்ளிவாசலையும் நீங்கள் தவாஃபு செய்ய முடியாது, அங்கு மட்டும்தான் செய்ய முடியும். எனவேதான் உபரியான நஃபில் தொழுகைகளை விட, குர்ஆன் திலாவத்துகளை விட அதிகம் தவாஃபுகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். இது புரியாமல் நிறைய பேர் வெறுமனே நஃபில் தொழுகைகளிலும் குர்ஆன் திலாவத்துகளிலும் அதிக கவனம் செலுத்தி தவாஃபை குறைக்கிறார்கள். தவாஃபை கூட்டுங்கள் என்பது அதை ஊக்குவிப்பதற்காகத்தான் இந்த செய்தி. இறுதி செய்தியாக இதோடு நிறைவுபடுத்தலாம். அன்பானவர்களே, வஹாபிய சிந்தனை உள்ளவர்களால் சமீப காலங்களில் பரப்பப்படுகிற முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? மதீனா என்பது ஹஜ்ஜின் ஒரு அங்கம் அல்ல, மதீனா என்பது கடமை இல்லை, மதீனாவுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, மதீனா முடிஞ்சா எட்டி பார்த்துக்கலாம் என்பது போன்று பரப்பப்படுகிற சிந்தனைகள் மிகவும் தவறானவை. இந்த உலகத்தில் இஸ்லாமை கொடுத்தவர்கள், ஏன் இந்த உலகமே உருவாகுவதற்கு காரணமாக இருந்த எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கவும், அவர்கள் கட்டி முடித்த 1000 ரகாத்துகளுக்கு சமம் என்று சொல்லப்படுகிற மஸ்ஜிதுல் நபவியை ஜியாரத்து செய்யவும், சுமார் 10-15 சஹாபாக்கள் அடங்கி இருக்கிற ஜன்னத்துல் பகீ கபிரிஸ்தானை சென்று சந்திப்பதும், இதுவெல்லாம் வாழ்நாளிலே பெறுதற்கரிய பாக்கியங்கள். எனவே மதீனா ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான நம் பயணத்தில் ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதை மனதிலே வைத்துக்கொண்டு மதீனாவை சந்திக்கிற, மதீனா மண்ணை தரிசிக்கிற, மதீனத்து மன்னரான எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திக்கிற, மஸ்ஜிதுன் நபவியிலே தொழுகிற, சுவன பூங்காவில் தொழுகிற ஆசையோடும் அந்த உணர்வோடும் உயிரோட்டத்தோடும் நம்முடைய பயணங்கள் அமைய வேண்டும். சொன்ன விஷயங்களை எல்லாம் கருத்தில் வைத்து கொண்டு நம்முடைய ஹஜ் பயணங்களை, ஹஜ்ஜினுடைய கடமைகளை அமைத்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழ்நாளில் மீண்டும் மீண்டும் கஅபத்துல்லாவை 1000 முறை தவாஃப் செய்யும் பாக்கியத்தையும், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரவுதாவில் மீண்டும் மீண்டும் நமக்கு சலாம் சொல்லுகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும், நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.